சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ட்ரிங்க் பார்க்கலாமா? வாங்க. இப்போ செய்ய போகிறது இளநீர் பாயாசம். இந்த பாயாசத்துக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இளநீர் 2 இளநீர் போல் வெட்டி அதனுடைய தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இது உள்ளே இருக்கிற வழுக்கையை வந்துட்டு எடுத்து பாதி இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீதியை வந்துட்டு இது மாதிரி முழுசாக வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக இது தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு சின்ன தேங்காவை இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப முத்தலான தேங்காய் இல்லை, ஓரளவுக்கு தேறின தேங்காய் தான். அதனால் அதை நான் அப்படியே மேல் தோலோடு வச்சுருக்கேன். இது மாதிரி டார்க் ப்ரௌனாக இருந்துச்சுன்னா இதனுடைய தோலை வந்துட்டு நீங்கள் சீவிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இளநீர் பாயாசம். அடுத்தது இதுக்கு தேவையானது ஸ்வீட்டுக்காக சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா கண்டென்ஸ்டு மில்க்கு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இங்கே ஒயிட் சுகர் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இந்த தேங்காவை மிக்சி ஜாரில் மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காவை நல்லா ஃபைனாக அரைச்சி இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான், கெட்டியான திக்கான பாலை மட்டும்தான் எடுக்க போகிறோம். தேங்காய் அரைக்கும் போதே தேவையானவங்க 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்த்துக்கலை. இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதனுடைய பால் மட்டும் எடுத்துப்போம். சம்மர் சீசனில் அப்பப்போ இது மாதிரி வீட்டில் ஒரு செஞ்சு கொடுத்துட்டோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஹீட்டும் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பால் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு இது கூட நம்ம அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வழுக்கையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸி இது செய்யறதுக்கு. நம்ம கேஸை பற்ற வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்துட்டு ஸ்கூலில் என்னோடய பையனுடைய ஸ்கூலில் வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன் நடந்துச்சு. அவனுக்கு நான் இதை சொல்லி கொடுத்து அவன் வந்துட்டு அவங்க ஸ்கூலில் வந்துட்டு வேறு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ அவன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தான். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது அடுப்பு பற்ற வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி இது ஃபயர்லெஸ் குக்கிங் தான். சின்ன பிள்ளைங்க கூட செய்வாங்க. என் பையன் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அவங்களே இதை செஞ்சுட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்கன்னும் போது நம்மளால் செய்ய முடியாதாங்க? இளநீ மட்டும் இருந்தால் போதுங்க, ஈஸியாக அதை சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டில் இருக்க பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ஹெல்த்தியான ஒரு பாயாசம் குடித்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம இதை மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். சர்க்கரை நம்ம அரைச்சிட்டு வந்து போட்டு அந்த பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த பல்ப்பையும் இது கூட சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுடைய இனிமையான ரொம்ப டேஸ்டியான இந்த சம்மருக்கு ஜில்லுன்னு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இளநீர் பாயாசம் ரெடி. இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக இது அடிக்கடிக்கு செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களும் வெளியில் வேலைக்கு வெயிலில் போகிறவங்களுக்கும் இது செஞ்சு கொடுங்க. உடம்பு சூட்டு தணிக்கும். ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி இது.
அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இளநீர் பாயாசம் குடிக்கலாம். ஆக்சுவலி உங்ககிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இது மாதிரி ஒரு டப்பால நம்ம கடைங்கள்ல வெளியில வந்துட்டு இளநீர் பாயாசம் வாங்கணும்னா, 100லேருந்து 150 வரைக்கும் சில கடைங்கள்ல சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு பதில் நம்ம இது மாதிரி ஒரு 2, 3 இளநீ வாங்கிட்டு வந்தாலே போதும். வீட்டில் இருக்கிற 4லேருந்து 5 பேர் தாராளமாக குடிக்கலாம். நம்ம காஸ்ட்டும் சேவ் பண்ணலாம். ஹெல்த்தியாகவும் அன்னைக்கு செஞ்சு அப்போவே ஃப்ரெஷ்ஷாக நம்ம குடித்த மாதிரியும் இருக்கும். கடைங்களில் எப்போ செஞ்சு எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியாது. ஸோ இது போல் பயனுள்ள தகவலுக்கு நம்ம ஃபாத்திமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்குமா? சுவையா இருக்கு.